நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் முரசொலி எம்பி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நடைமேடைகளில் நிழற்கூரை, பயணிகள் காத்திருப்பு அறை அமைக்கவும் வலியுறுத்தினார். தஞ்சை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை விரைவாக முடிப்பது குறித்தும், இரண்டாவது கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சை எம்பி முரசொலி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தஞ்சை ரயில் நிலையத்தின் பின்பகுதியில் இரண்டாவது கட்டமாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். 1வது மேடையில் நிழற்கூரை இல்லாத இடங்களில் நிழற்கூரை அமைக்க வேண்டும். 2, 3வது நடைமேடைகளில் பயணிகளுக்கு காத்திருப்பு அறை அமைக்க வேண்டும். ரயில்வே போலீஸ் நிலையம் நடைமேடையை விட பள்ளமான பகுதியில் இருப்பதால் மழை காலங்களில் தண்ணீர் புகுந்து விடுவதால் போலீஸ் நிலையத்திற்கு மாற்ற இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என முரசொலி எம்பி கேட்டுக் கொண்டார். பின்னர் தஞ்சை மேரிஸ்கான ரயில்வே கீழ்ப்பாலத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். அப்போது மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ரயில்வே அதிகாரிகள் இணைந்து தேவையான நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் தஞ்சை ஆப்ரகாம் பண்டிதர் நகர் மருத்துவக் கல்லூரி சாலை இடையிலேயான ரயில்வே கீழ்ப்பாலம், ராஜப்பா நகர் பகுதியில் உள்ள ரயில்வே கீழ்ப்பாலம், சோளகம்பட்டி ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே கீழ்ப்பாலம் ஆகிய இடங்களில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் போக்குவரத்துக்கு உகந்ததாக மாற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ, மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன், முதன்மை திட்ட ரயில்வே மேலாளர் நசீர் அகமது, ரயில்வே கோட்ட பாதுகாப்பு அதிகாரி தட்சணாமூர்த்தி, ரயில்வே கோட்ட பொறியாளர் ரவி மிட்டல், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் செந்தில்குமார், உதவி கோட்ட பொறியாளர் கீதா மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.